இந்த உலகத்துல தன்னை வெற்றி பெறுதல் அப்படிங்கிறது என்ன? தனக்கு எதிரியாக இருக்கிறது யாரு? இப்ப என்னை வெற்றி பெற வேணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா முதல்ல மத்தவங்க கிட்ட பார்வையில இருந்துங்கிறத தள்ளிட்டு நான் எனக்கு மட்டுமே வர்றேன். எனக்கு எதிரி யாரு? யாரு என்ன எப்போதுமே வீழ்த்துறதுக்கு ட்ரை பண்றா? அம்மா, உங்கள 100% பேர் என்ன சொல்றீங்க? எனக்கு அவங்க தான் எதிரி, இவங்க தான் எதிரி, என் முன்னேற்றத்துக்கு அவங்க தான் தடை அப்படின்னு சொல்வீங்க. நீங்க கூட சொல்வீங்க நான் சந்தோஷமா இருக்க முடியாததுக்கு காரணம் அவரு இவரு, யாரோ ஒரு எக்ஸ் ஒய் யாரையோ சொல்ல போறீங்க. பட் ரொம்ப டீப்பா நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தா நம்முடைய வெற்றி தோல்விக்கோ மானவமானத்துக்கோ புகழ் இகழுக்கோ ஒருபோது சந்தோஷம் துக்கத்துக்கோ மற்றவங்க காரணம் இல்லை. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். மற்றவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஆனா மற்றவங்க காரணம் இல்லை. இப்ப யார் காரணம்? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? மற்றவங்க காரணம் மாதிரி தெரியுதே ஒழிய உண்மையில மற்றவங்க காரணம் இல்லை. ஐயா, பல பேர் துக்கப்படுறேங்கிறாங்களே, அவங்க துக்கப்படுறதுக்கு காரணம் என்ன? மற்றவங்களா? ஒருத்தர் மாடி வீட்டை வாடகைக்கு விடுறதா போர்டு போட்டிருந்தார். எங்க? அமெரிக்கால. இப்ப நம்ம எல்லாம் வீடு கட்டும் போது இது மாதிரி சீலிங் எல்லாம் வந்து கான்கிரீட்ல போடுவோம். அமெரிக்கால யூரோப்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உட்டன் பிளாங்க்ல தான் இருக்கும், மரத்துல இருக்கும். அப்படி ஒரு மாடி வாடகைக்கு விடுறதா போர்டு போட்டிருந்தார். ஒருத்த வந்து கேட்ட உடனே சொன்னாரு, எப்பா இதுக்கு முன்னாடி ஒரு குழந்தை குட்டிக்காரன் இங்க இருந்தா, அந்த குழந்தைங்க டம டம டமான்னு ஓடும் போது எனக்கு எரிச்சலா இருக்கும். இந்த வயசாகி போச்சுன்னு வச்சுங்க, எரிச்சல் படுறதுக்கு காரணமே வேண்டாம். எரிச்சல் தான் எப்பவுமே இருப்போம். அது மற்ற ஜாஸ்தி ஆகுமே ஒழிய எரிச்சல் பேசிக் குவாலிட்டி, அது ஒண்ணும் பண்ண முடியாது. அது வயசாக இயல்புல அமையும். சொல்றாரு, டம 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 அந்த பசங்க ஓடிச்சுன்னா எனக்கு 10 இட்டு வரும். அது படபடப்படான்னு ஓடிச்சுன்னா எனக்கு ஹார்ட் டப 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 டபான்னு அடிக்கும். அதனால நான் யாருக்கும் வாடகைக்கு விடுறதா இல்லை அப்படின்னாரு. அவன் சொன்னா, இது என்னங்க நீங்க கல்யாணம் ஆகி புள்ள குட்டி பெற்றவனுக்கு தான் உங்களுக்கு வாடகை விடுற கஷ்டம். எனக்கு கல்யாணமே ஆகல, புள்ள கிடையாது, சிங்கிள் ஆளு, ஒரு கஷ்டம் கிடையாது, ஒரு சத்தம் வராது, எனக்கு வாடகை. இவர் சொன்னார், நான் வாடகை கூட வாங்காம இருப்பேன், ஒரே கண்டிஷன், சத்தம் வரக்கூடாது. சாவி எப்படி மேல போ. இவன் பேச்சுலர். முதல் நாள் ஆபீஸ் போயிட்டு ராத்திரி 8 மணிக்கு வர்றான். காலைல 8 மணிக்கு போயிட்டு ராத்திரி 8 மணிக்கு வருவான். 8 மணிக்கு நைட்டு வர்றான். உங்களுக்கு ஒரு பழக்கம் தெரிஞ்சிருக்கலாம், பேச்சுலர்ஸுக்கும் கல்யாணம் ஆகி பொண்டாட்டி ஊருக்கு போனவங்களுக்கும் ஒரு பழக்கம் உண்டு. என்ன? ஒழுங்கா இருக்க மாட்டான். மனைவி ஊருக்கு போன வீட்டுக்குள்ள மனுஷன் நுழைய முடியாது. ஒரு பேட் ஸ்மெல் வரும். எவ்வளவு பிராண்ட் மிக்ஸ் ஆயிருக்கு, என்ன சொல்றது? அதெல்லாம் நீங்க பாத்திருக்கீங்களா? லுங்கி கயட்டி விட்ட நிலையிலேயே வட்டமா கீழே கிடக்கும். லுங்கி கயட்டி விட்ட நிலையிலேயே வட்டமா கீழே இருக்கும். அதை எடுத்து கொடியில போடக்கூடாதா அப்படின்னா மறுபடியும் நடுவுல நின்று அப்படியே மாட்டிக்கலாம் பாரு அப்படின்பா. லுங்கி அப்படியே மாட்டிக்கலாம் பாரு அப்படின்பா. வீடு அப்படிதான் வச்சிருப்பேன். இவன் என்ன பண்ணா பாருங்க, 8 மணிக்கு ஆபீஸ்ல இருந்து வந்தான், ஷூவை கயட்டினா, கயட்டி டம்முன்னு அச்சா இந்த பக்கம் ஒரு ஷூவை, இன்னொரு இப்படி டம்முன்னு கயட்டி இந்த பக்கமா அடிச்சான். மனிதர்கள் மூடர்கள், மனிதர்கள் மூடர்கள் தங்கள் கோபதாபங்களை அஃறிணை பொருள் மீது காட்டுவார்கள். மனிதர்கள் மூடர்கள் தங்கள் கோபதாபங்களை அஃறிணை பொருள் மீது காட்டுவார்கள். காரணம், உயிருள்ள மனிதர்களோடு மோதுவதற்கு திராணி இல்லாததால் அஃறிணை பொருள் மீது தங்கள் கோபதாபங்களை மக்கள் காட்டுகிறார்கள். சில ஆபீசர் சில பேர் ஃபைல் அப்படி விட்டு எறிவான், பேப்பர் வெயிட்ட தூக்கி எறிவான். தான் பெரிய ஆபீசர் நினைப்பு. பைத்தியம் அர்த்தம், பைத்தியம் அர்த்தம். உனக்கு நிஜமான கோபம் யாரு மேலேயே அவங்க மேல காட்டு. எதுக்கு ஃபைல தூக்கி எறியுது? எதுக்கு பேப்பரை தூக்கி எறியுது? எதுக்கு பேப்பர் வெயிட்ட தூக்கி எறியுது? அப்ப உன்னை கண்ட்ரோல் பண்றதுக்கு உன்னால முடியல, நீ லூசுன்னு அர்த்தம். அஃறிணை பொருள் மேலே நீங்க வீட்டுல பெண்கள் கோவத்துல புருஷன் கோச்சிட்டு ரூமுக்குள்ள போகும்போது டமோன்னு கதவை சாத்துவாங்க. என்ன அர்த்தம்? பழம்னு அவனை அறையணும். அதுக்கு பதிலா கதவை டமோன்னு சாத்துவாங்க. நான் சொல்றேன், ஒரு வார்த்தை சொல்லு, என்ன உங்களை இப்ப பலார்னு அறையணும் போல தோணுது, ஆனா அறைய முடியாது, நான் என்ன பண்ண முடியும் சொல்லிட்டு போங்க. வேற என்ன பண்ண முடியும்? இந்த கதவை வேகமா சாத்துவாங்க, மன்னிக்கணும்.
இத என்ன பண்ணா இந்த ஷூவை கயட்டி அப்படி போட்ட பாருங்க, டமால் டமால். நெக்ஸ்ட் மினிட் கீழே இருந்து ஓனர் மாடிக்கு வந்துட்டான். தம்பி தம்பி டம்னு ஒரு சவுண்ட் கேட்டது, மறுபடியும் ஒரு டம்னு ஒரு சவுண்ட் கேட்டது. அது என்ன டம் டம்? இவருக்கு அப்பதான் புரிஞ்சுது. சாரி சாரி சாரி, நான் வந்த உடனே வழக்கத்துல ஷூவை கயட்டி அப்படி போடுற மாதிரி போட்டேன், அது சவுத்துல போட்டு சவுண்ட் கேட்டது, 2 ஷூவையும் கயட்டி போட்டதாக மன்னிச்சுங்க மன்னிச்சுங்க, இனிமே சவுண்ட் எனக்கு படப்படப்படன்னு அடிக்கும். நான் உன்னை முதலே சொன்னா இல்லையா? தெரியாம ஒரு தடவை நடந்து போச்சு. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தடவை சத்தம் கேட்டது, சாவி கொடுத்துட்டு வெளியே போக வேண்டியதுதான். சரி சார். மறுநாள் காலைல ஆபீஸ் போனா, சாயங்காலம் 8 மணிக்கு வந்தா, எவ்வளவு சுலபத்துல பழக்கத்தை முடியுமா, ஒரு ஷூவை கயட்டி டம்னு அடிச்சுட்டான். அப்புறம் ஞாபகம் வந்துருச்சு, நேற்றுக்கே வீட்டுக்கார சண்டைக்கு வந்தாருன்னு இந்த 2வது ஷூவை மரியாதையா கயட்டி பவ்யமா வச்சுட்டு பார்த்துட்டான். ராத்திரி மணி 3, படப்பட பட பட யாரோ கதவை தட்டுறாங்க. இவன் மெதுவா போய் கதவை திறந்து பார்த்தா வீட்டுக்காரன் கீழே இருந்து மேல வந்து இப்படி நிக்கிறான், 2 காதையும் மூடிக்கிட்டு இப்படி நிக்கிறான். என்ன சார்னா, ஒரு டம் தானே கேட்டது, நான் அதுல இருந்து அடுத்த டம் இப்ப கேட்க போகுது, அடுத்த டம் இப்ப கேட்க போகுது, அடுத்த டம் இப்ப கேட்க போகுதுன்னு 3 மணி வரைக்கும் தூங்க முடியல தெரியுமா? அடுத்த டம் அடுத்த டம் அடுத்த டம் அடுத்த டம்னு நான் தூங்க முடியாம என்ன கஷ்டப்படுறது தெரியுமா? என்ன ஆச்சு, நீ இன்னைக்கு ஆபீஸ்க்கே ஒரு ஷூவோட தான் போனியா, அல்லது இன்னொரு ஷூவோடைய தூங்கிட்டியா? என்ன நடந்தது எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும்னா. இப்ப இவன் தூங்காம இருந்ததுக்கு அவன் காரணம்னு நினைக்கிறான். உண்மையில அவன் காரணமா கிடையாது. உனக்கு அவசியம் இல்லாத விஷயங்கள் மூக்கை நுழைக்கிற உன் குணம்தான் உன் துன்பத்துக்கு காரணமே ஒழிய மற்றவர் அல்ல. எவனாவது கைட்டு என்னமோ போட்டு போறான், நமக்கு என்ன வந்தது? அப்படி இருக்க தெரியல. பல பேர் மருமக மேல கோவப்படுவாங்க, மாமியார் மேல கோவப்படுவாங்க, புருஷன் மேல கோவப்படுவாங்க. இன்னைக்கு தெரிஞ்சுக்குங்க, அவங்கவுங்க அப்படித்தான் இருப்பாங்க. நீங்க என்ன அவங்களை மாத்துறது? நீங்க எப்படி அவங்களை சேஞ்ச் பண்ண முடியும்? ஏங்க, ஒரு மருமக கல்யாணம் ஆகி வந்துட்டானா அவளுக்கா மாமியார் மாறுவாள? அவன் எத்தனை வருஷமா அந்த வீட்டை கெடுத்து வச்சிருக்கிறான், அவன் எப்படி மாறுவான் அந்த வீட்டை? இவன் புதுசா வந்துட்டாங்கிறதுக்காக மாறுவாள? அப்புறம் மருமகளை பார்த்து நீ இப்படி இரு, நீ அப்படி இரு, நீ அப்படி இருன்னா. இந்த உலகத்துல சார் எல்லோரும் பிறரை அடக்கி ஆள விரும்புகிறார்கள். எவன் தன்னை அடக்கி ஆள விரும்புகிறானோ அவன்தான் ஞானியாக மலர்கிறான்.